நான் வந்து கருவேப்பிலையை இப்போ அலம்பிட்டு அதை என்ன பண்ண போறேன், நான் துடைக்கிறதுக்கு நேரம் இல்லை, அதனால வானிலையில் போட்டு லேசாக அந்த ஈரம் போகிற வரைக்கும் வதக்கிக்க போகிறேன். தனியாவும் வெந்தயமும் வறுத்த பிறகு கடுகு இந்த மாதிரி போட்டு வறுத்துக்கலாம். நல்லா படப்படன்னு பொரியட்டும். கலர் சேஞ்ச் ஆனோடனே அதோட சேர்த்து வச்சுக்கலாம். நம்ம தனியாவோடையும் வெந்தயத்தோடய சேர்த்துக்கலாம். புளி இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு எண்ணெய் வச்சுட்டு கடுகு வச்ச உடனே மிளகா பொடி இருக்குல்ல, ரெட் சில்லி பவுடர், அதை போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. பெருங்காய போட்டு வேணா போட்டுக்கோங்க. பூண்டு வேணா வதக்கி போட்டுக்கோங்க. வேணா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஊறு உரிக்காமல் நசுக்கி தான் போட்டிருக்கேன். அப்புறம் பெருங்காய பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் தலைமுடி உதிர்றது, ரொம்ப உதிர்குது சில பேருக்கு, அந்த மாதிரி எனக்கும் நிறைய கொட்டுது. அந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி வெறும் வயத்தில் கொஞ்சம் சாதத்தில் நெய் போட்டு நல்லெண்ணெயோ நெய்யோ போட்டு இந்த துவையல் போட்டு சாப்பிட்லாம். இல்லைன்னா வந்து இட்லி தோசைக்கு கூட நம்ம சாப்பிட்லாம். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டோன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நான் ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன். பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். பாய். வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆறின பிறகு நீங்கள் இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. மிளகா அப்படி காமிக்கல. மிளகா அப்படி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சில்லி பவுடர் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டேன், எண்ணெயிலே போட்டு வறுத்துட்டேன் மிளகா பொடியை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோங்க, அந்த கலர் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சொல்லலை. ஆனால் அப்புறம் மிளகா பொடியை போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் என்ன பண்ணேன், இந்த பவுடர் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தனியா இந்த வெந்தயம் அதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது புளியும் அந்த புளி தண்ணி புளி எல்லாமே சேர்த்து அதிலே போட்டு அரைச்சிட்டேன். அரைச்சிட்டதுக்கப்புறமா கருவேப்பிலையும் போட்டு அரைச்சதுக்கப்புறமா தான் நான் வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன்.